ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட்ஸ் அண்ட் வ்ளாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தான் இருக்கும். தேனி மாவட்டத்தில் 67 சென்டில் ஒரு அண்ணன் கோழி பண்ணை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 67 சென்டில் அவங்க எப்படி வச்சு கோழி பண்ணை நடத்துகிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட்ஸ் அண்ட் வ்ளாக். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர். நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு, ஃபார்மோட நேம் அப்படி சொல்லுங்க. இது வந்துட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்துல காணாவளாக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஒட்டி முத்தனம்பட்டி அப்படின்ற எக்ஸாக்ட் லொகேஷன் முத்தனம்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல நம்ம கோழி பண்ண வச்சிருக்கோம். ஃபார்ம் பேர் ஆச்சி ஃபார்ம்ஸ் சொல்லி சோசியல் மீடியா எல்லாமே ஃபார்ம் பேர் ஆச்சி ஃபார்ம்ஸ் வச்சிருக்கேன் நான். ஓகே, எத்தனை வருஷமா ஃபார்ம் வச்சிருக்கீங்க ப்ரோ? இந்த ஃபீல்டு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் பிரதர். ஃபார்மா நம்ம ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இப்போ பக்காவா பண்றது 2.5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்ம்ல என்ன பண்றீங்க ப்ரோ? நம்ம மெயினா இங்க வந்துட்டு தரிசு ப்ரோ, தண்ணி வசதி அவ்வளவா இல்ல. சோ வந்து நாட்டுக்கோழி மட்டும் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அடுத்தடுத்து நாட்டுக்கோழி மட்டுமே நம்மளுக்கு ஆக்சுவலா வேலை நிறைய இல்ல அதுல. சோ நம்ம டைம் வந்து கொஞ்சம் அந்த டைம் யூஸ்ஃபுல்லா பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மா மாத்திட்டே இருப்போம். மாடு வாங்கிட்டேன். அடுத்து ஆடுகளுக்கு கிளாஸும் போயிட்டு வந்தோம். நாங்க வெட்டரி யூனிவர்சிட்டி போய் நானே பிசினஸ்மே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம். எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம். அதை பத்தி அடுத்து ஃபர்தர் லோன் பத்தி நிறைய ஹெல்ப் பண்றேன்னு இருக்காங்க. அடுத்த தீவனத்தை உண்டாக்கிட்டு மெயினா வந்து கோழி ஆடு மாடு வந்துட்டு இன்டகிரேட்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஓகே. இப்போ கோழில என்ன ரகம் கோழி பண்றீங்க இப்போ இங்க? பிரதர், நம்ம கோழி ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல் கஸ்டமர்ஸை கவரணும் பிரதர். அதுக்காக நான் இடவெட்டு கோழி, இடவெட்டு அப்படின்றது பியூர் சிறுவிட பிளஸ் பெருவிட மிக்ஸ் தான் இடவெட்டு. குப்பை கோழி அப்படின்வாங்க. மீட் கெயின் நல்லா இருக்கும், எக்கும் நல்லா வைக்கும். என்ன சொல்ற, கோழி வந்து நோய் சக்தி அதிகமா இருக்கும். அந்த கோழியை நம்ம செலக்ட் பண்ணோம். சிறுவிட போயிட்டேன்னா எனக்கு வெயிட் கெயின் வராது பிரதர். நான் கமர்ஷியலா பண்ண முடியாது. பண்றாங்க, எனக்கு இடம் கம்மினால கமர்ஷியலா பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து கேட்கற எல்லாமே நம்மகிட்ட பெருவிட சேவல் பார்த்து நம்மகிட்ட இப்போ ஒரு 70% பெருவிட 30 தான் இடவெட்டு இருக்கு. இப்ப நம்ம இப்போ உங்களை மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் பாக்குறோம், நம்மளுமே இப்போ அப்லோட் பண்றோம். சோ பெருவிட தான் நிறைய வாண்டட் கேட்கறாங்க. கறிக்காகட்டும் பிளஸ் விளையாட்டு அளவுக்கு வளர்க்குறவங்க. சோ இப்போ வந்துட்டு ஃபார்ம் ஒரு 70% பெருவடியா கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 மாசத்துல கம்ப்ளீட்டா பெருவடையா ஆயிரும். ஓகே, சிறுவிட ஃபுல்லா கொடுத்துட்டு ஃபுல்லாமே இடவெட்டு இருக்கு. இடவெட்டு கொடுத்துட்டு பெருவிட மட்டும். ஆமா. ஓகே. இது ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் மொத்தம் எவ்வளவு இதுல இருக்கும் ப்ரோ? பிரதர், எனக்கு ஃபார்மிங் பண்றதுக்கு எனக்கு 2 ஏக்கர் இருக்கு பிரதர். ஆனா 2 ஏக்கர் அப்படின்னா செக்மெண்டா இருக்கு. ஒரு 67 சென்ட் ஒண்ணு, ஒரு 80 சென்ட் ஒண்ணு, ஒரு 88 இப்படி இருக்கு. அதனால எனக்கு வந்துட்டு என்னன்னா நான் மொத்தமா ஃபென்சிங் மட்டும் என்னால வளர்க்க முடியல. இப்ப இந்த 67 சென்ட் நான் சூஸ் பண்ணது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்து தரிசு நிலம். அது மரங்கள் ஒரு 4 மரம் இருந்துச்சு நிழலுக்கு. சோ நான் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு குட்டி கிணறு பக்கத்துலயே இருக்கு. சோ வாட்டர் சோர்ஸ் பக்கத்துல எனக்கு இருக்கு. இந்த 2 நாள் அந்த 67 சென்ட்டை இப்போ வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி இதை பண்ணிருக்கேன். வேற மேய்ச்சல் பக்கத்துல கொஞ்சம் இருக்கு. இப்ப ஃபர்தர் எல்லாம் விவசாயம் பண்றதுனால நான் இந்த 67க்குள்ளேயே மட்டும் ஹோல்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இங்க எடுத்துட்டு அடுத்து பிரீடர் ஃபார்ம் ஆக்கிட்டு சிக்ஸை வந்து அடுத்து எனக்கு 1 இடம் இருக்கு 80 சென்ட்ல. அதுல அப்படின்னா 88 சென்ட்ல பின்னாடி நம்மளுக்கு ஒரு முருகத்தோப்பு வாங்கியிருக்கோம். அங்க நம்ம போட போறோம். 1 இயர்ல அங்க போட்டுருவோம், ஃபார்ம் போட்டுருவோம் நம்ம. ஓகே. எந்த மாதிரி ஃபீட் எல்லாம் கொடுப்பீங்க இப்போ? மேய்ச்சல் முறையிலயா இல்ல கம்பெனி ஃபீட் போடுவீங்களா? எந்த மாதிரி? கம்பெனி ஃபீட் போய் அனுப்புறது. நம்ம சிக்குக்கு மட்டும் கம்பெனி ஃபீட் போடுறோம். பிறந்து ஒரு நாள்ல இருந்து கம்பெனி ஃபீட் போடுறோம். கம்பெனி ஃபீட் பாத்தீங்கன்னா அதுலயே முழுசா போட மாட்டேன். 15 நாள் கம்பெனி ஃபீட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து நம்ம ஃபீடு ஓன் ஃபீடு. நம்ம கம்பெனி ஃபீட்னா என்ன கம்பெனி? இங்க எனக்கு எஸ்கேஎம் கிடைக்குது பிரதர் பக்கத்துல. எனக்கு கம்பெனி ஃபீட பத்தி ரிவ்யூஸ் எனக்கு சொல்ல நிறைய பேர் ஓன் சொல்றாங்க. எனக்கு எஸ்கேஎம் வந்து அப்ளிகபிளா இருக்கு, பக்கத்துல இருக்கு. நான் மொத்தமா வாங்குறப்ப எனக்கு 38 ரூபா 40 ரூபாக்குள்ள கிடைக்கிறதுனால நான் அதை வாங்கிக்கிறேன். கிலோ ஒரு மூடை தூக்கிறேன் பிரதர். ஒரு மாசத்துக்கு ஒரு மூடை. இப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தா ஒரு மூடை ஆகும். கொஞ்சம் அதிகமா இருந்தா ஒரு 2 மூடை எடுப்பேன் மாசத்துக்கு. சோ எனக்கு நான் ஹோல்சேல் எடுக்கிறதுனால எனக்கு ரேட் கம்மியா வரும். வேற பெரிய கோழிக்கு பிரதர் கம்பு, மெயினா கம்பு, அரிசி, மக்காச்சோளம், கோதுமை வந்து ரேரா கிடைக்கும். கோதுமை கிடைச்சா கோதுமை. நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் நம்ம வயல் வச்சிருக்காங்க. சோ அந்த பதர் நெல்லுவாங்க. நெல்லு கிடைக்கும். நெல் அதாவது சீப்பா அப்பப்ப என்னென்ன கிடைக்கிறத வாங்கிடும் பிரதர். வாங்கி மிக்ஸ் பண்ணி தவிடோடு கலந்து அது வந்து ஒரு வாரத்துல 1 நாள் கருவாடு கலந்தா ஒரு 2 நாள் புண்ணாக்கு கலப்போம். அப்படி கலந்து கொடுத்துருவோம். வேற பசுந்தீவனம் மேக்ஸிமம் மேய்ச்சல் எடுத்துக்கிறோம். ஒரு சில கோழி இந்த ஃபென்சிங் விட்டு வெளியே போகாத கோழிக்கு நம்ம மாடுக்கு வந்து சூப்பர் நேப்பியர் எல்லாம் கட் பண்ணி போடுவோம். அதே பசுந்தீவனம் கொடுத்துரும். அப்படி சப்போஸ் மாட்டுக்கு பசுந்தீவனம் போடாத பட்சத்துல பசுந்தீவனம் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பேன் கோழி தனியா. ஏதோ களச்செடியை பிடிங்கி ஒரு இதா கட்டி போட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் சாப்பிட்டு இருக்கோம். சோ அந்த உணவுனால வரக்கூடிய பற்றாக்குறை நம்ம கோழிக்கு வர்றது இல்லை. தண்ணி எல்லாம் ஏதாவது மெடிசன் கலந்து வைப்பீங்களா எப்படி இருக்கும்?
மெடிசின் இங்கிலீஷ் மெடிசன் போறது இப்ப நிறைய சொல்றாங்க brother. நான் வந்து டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா நம்ம ஃபார்ம்ல வேக்சின் பண்ணது கிடையாது. வெள்ளை கல்ச்சல் வந்தது கிடையாது நம்மளுக்கு. இயற்கையா வளர்க்குறோம். பிளஸ் வந்துட்டு வரலாம், காத்து மூலியமா வரலாம், நோய் வரலாம். நாட்டு மருந்து ஃபாலோ பண்றோம் brother. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். அதை வந்து ஒரு டிசிப்ளினாவே ஃபாலோ பண்றோம். நம்ம குஞ்சு பிறந்து அந்த கருப்படி தண்ணி வைக்க சொல்லுவாங்க. அதை நம்மளுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் வைக்க ஆரம்பிச்சோம். அது கூட மஞ்சள் பாக்கெட் மஞ்சள் வாங்க மாட்டோம். மாசத்தோட வந்து அந்த விரலி மஞ்சள் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அதை வாங்கிக்கிருவோம். அதை வாங்கி மிஷின்ல கொடுத்து உடச்சு வச்சுக்கிறோம். நம்ம அந்த மஞ்சள் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் அடுத்த செரிமான சட்டி இப்போ உரம் மருந்துன்னு சொல்லி வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க மொத்தமா 4-5 கலந்து. அப்ப அதுல வந்து பெருங்காயம் பார்த்திருக்கேன் நான். எனக்கு தெரியுது பெருங்காயம், சீரகம், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே நிறைய மருந்து நாட்டுக்காரங்களுக்கு கிடக்கு. உரம் மருந்தும் கிட்ட தருவாங்க. அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெருங்காயம் சீரகம் கலந்துக்கிறீங்க பிரதர். அப்ப வந்துட்டு அதுக்கு டைஜஸ்டிவ் நல்லா வந்து அந்த சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். குஞ்சுக்கு செரிமானம் நல்லா ஆயிரும். அப்புறம் வந்துட்டு பேசிக்கா நம்ம மூலிகை இப்ப நம்ம தோட்டத்தை சுத்தி என்னன்னா கிடைக்குது, கீவநெல்லி இருக்கு, குப்பமேனி இருக்கு. கோழி அதான் போய் எடுத்துக்கிறோம்னு நினைக்க மாட்டேன். எது முருங்கைக்கீரை கூட உருவி அரைச்சு தண்ணியில கலந்து, அதாவது தண்ணியில கலந்தா குடிக்காது. நம்ம பெரிய கோழிகளுக்கு வந்து தீவனத்துல கலந்துருவோம். கொடி குஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், கேஜ்ல இருக்கும். அப்படின்றப்ப தண்ணியில கலந்து கொடுக்குறப்போ நோய் சுத்தி நல்லாவே இருக்கு. ஆனா நோய் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் தான் பிரதர். எந்த மாதிரி நோய் ப்ரோ வரும்? அதிகமா சளி பிரதர். அதிகமா சளிதான் வருது. ஏன்னா நான் இப்ப கேஜ்ல வச்சிருப்பேன் கொஞ்சம் தாயோட. ஒரு 40 நாளுக்கு அப்புறம் மேய்ச்சலுக்கு இறக்கி விடுறப்போ தண்ணி குடிக்கிறப்போ சளி வரும். அப்ப என்ன செய்வோம்னா அந்த குஞ்சை திறந்து இருக்க மறுநாள் காலையில இருந்து இந்த திருப்புலா பொடின்னு சொல்லுவாங்க, சுக்கு மிளகு திப்பிலி, அதை வாங்கி லைட்டா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். எப்பவுமே இருக்கும். அது கொஞ்சம் தேன் கொஞ்சம் சின்ன பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம், அப்பால் வாங்கி வச்சுக்குவோம். அந்த தண்ணியை காலையில வந்து வெறுவதில் குடிக்க வச்சுட்டு திறந்து விடுவேன். அது ஒரு 4 நாள் 5 நாள் ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிருது பிரதர். அதுக்கும் மீறி சப்போஸ் இப்ப நாங்க அதை ஃபாலோ பண்ணல, நாங்க கவனிக்கல அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசன் போகணும். ஜெண்டாமைசின் சொல்லி இருக்கும். அதை வந்து ஒரு 0.5 ml செஸ்ட்ல கொடுத்து ஆகணும்னா கொஞ்சம் காப்பாற்ற முடியாது. முடியாத பட்சத்துக்கு இங்கிலீஷ் மெடிசன் போக மாட்டோம். நம்ம வந்து எக்கனாமிக்கலா லாஸ் ஆயிடக்கூடாதுல. நம்ம அவ்வளவு உருவாக்கிட்டோம், அதுக்காக வந்து இங்கிலீஷ் மெடிசன் போவோம். என்ட்ரோஃபிளாக்சின் ஓரல் சஸ்பென்ஷன் கொடுக்கலாம். இது 2 இங்கிலீஷ் மெடிசன் நம்ம ஃபாலோ பண்றது. இல்லைன்னா டெட்ராசைக்ளின் முதல்ல யூஸ் பண்ணி இப்ப யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க என்னன்னா அந்த நோய் வீரியமாயிட்டே போகுது, ஒழிய சரியாக மாட்டுது. நீங்க 1 கிராம் கொடுத்தா அடுத்த வட்டம் வர்றப்போ 2 கிராம் கொடுக்கறதா இருக்கு. அது அந்த ரிஸ்க் நமக்கு தேவையில்லை. அப்படி கோழியை கழிச்சிருவோம். எது டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருக்கோ அதை மட்டும் பிரீட் பண்ணிக்கிறது. ஆனா நாட்டு மருந்து மேக்சிமம் நாட்டு மருந்து 90% நாட்டு மருந்து. அந்த 1% ஏன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நம்ம அதை கோழி கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட மீட்டுக்கா நிறைய வாங்குறாங்க, மருந்துக்காத்தே வாங்குறாங்க கோழியும். அதனால ஆன்டிபயோட்டிக் கொடுத்த கோழி நான் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது கிடையாது மேக்சிமம் நம்ம. ஏன்னா நாட்டு மருந்துனா கொடுத்துடலாம் நம்ம ஈஸியா. ஆன்டிபயோட்டிக்னா நமக்கு தெரியாது, உடம்பு சஸ்டெயின் ஆகுதுன்னா தெரியாது. அதனால நான் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றது கிடையாது, நாட்டு மருந்து தான் மேக்சிமம். இது என்ன ஷெட் ப்ரோ? பிரதர், நாட்டுக்கோழி வளர்க்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷெட்டே தேவையில்ல, வெறும் கூண்டு மரத்தை வச்சு நம்பி வளர்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. அப்படியே வளர்க்கலாம். அது வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பிரதர். எனக்கு வந்து இங்க நான் காட்டுக்குள்ள வச்சிருக்கேன், அதனால ஷெட் எனக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் பொருள் நம்ம இங்க விட்டுட்டு போக முடியாது அனாதையா. அதனால ஷெட் போட்டேன் பிரதர். முத இந்த ஷெட் போட்டு இது 10க்கு 20 பிரதர். இதுதான் போட்டேன். இப்ப எனக்கு கோழி கொஞ்சம் சேர்த்து இருக்கு, கொஞ்சம் பார்ட்டிஷன் அந்த போது இப்போ இது ஒரு 10க்கு 10 பக்கத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் நானு. இப்ப நம்மகிட்ட பெருவடை கேட்கறாங்க, சேவல்லாம் கட்டி வைக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போகணும். அதனால ஃபுல்லா வெல்டு மெஷ் போட்டு தகரம் ஆங்கிள் எல்லாம் ரொம்ப கெட்டியா போட்டு யாருமே எது திருட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கெட்டியா பண்ணியாச்சு. இந்த 10க்கு ஷெட் வந்துட்டு இந்த பண்ண போட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இது போட்டோம். 2 வருஷமே ஆயிருச்சு. அதே மாதிரி இது அடை வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாம். ஏன்னா பெருவடைன்றப்ப ரேட்டு கூட. ஏன்னா சேவலே நான் 4000 5000 மட்டும் வாங்குறேன், கோழி விடையே 3000 சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அதுல ஒவ்வொரு முட்டையும் எனக்கு முக்கியம். அதனால அடை வைக்கிறதுக்கு தனியாவே ஷெட்டு போட்டோம். இதுல கீழே பாத்தீங்கன்னா அடை வந்து படுக்கிறதுக்கு தனித்தனி ரூம் மாதிரியே கட்டியாச்சு. நாங்க 2க்கு 2 ரூம் கட்டிட்டோம். அந்த பக்கம் சேவலுக்கு மட்டும் பிரிக்கணும், மேல கோழி அடைகிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த செட்டு பாத்தீங்கன்னா இது பேரண்ட் அடை இப்போதைக்கு அடை வச்சுக்கிட்டு இருக்கேன். சிக்குக்கு எல்லாம் செட்டு. இந்த செட்டு இதுல எதுக்கு இந்த வலை தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா காக்கா அந்த நாங்க வந்து காலையில வந்துட்டு வேலைக்கு போயிருவேன், நான் காலேஜ் போயிருவேன். அப்போ வந்துட்டு முட்டையை நான் அப்பப்போ கலெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் என்ன பண்ணிது, காக்கா வந்து ஈஸியா வந்து கோழி அந்த முட்டை சவுண்டு கேட்டு கோழி வெளியே போனோடனே காக்கா வந்து முட்டையை தூக்கிடுது. அதனால இந்த வலையை கட்டி விட்டனால கொஞ்சம் கூசிக்கிட்டு காக்கா போறதில்லை. இதுல கூடி போக முடியாது. இது ஓப்பன் ஆகலாம் போதனால இந்த வலையை கட்டியிருக்கேன் பிரதர். இது 10க்கு 20 ஷெட்டு போட்டிருக்கீங்கன்னா அவ்வளவு ஷெட்டுக்குள்ள அப்படியே வாங்க.
இப்ப இது வந்துட்டு கோழி எல்லாமே வந்து மரத்துல அடையணும்னு ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனா மரத்துல அடையும். நைட் டைம்ல இப்படி ஷெட்டு மேல போட்டுட்டோம். எதுக்கு நீங்க குச்சி இவ்வளவு தள்ளி தள்ளி கட்டிங்கன்னா பெருவிடன்றப்ப சண்டை அதிகமா போடுது பிரதர். ஒன்னு அடையும் போது ஒண்ணு கொத்திக்கிட்டே கிடக்கு பக்கத்துல அப்படின்றப்ப இற சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் வராது. அந்த குஞ்சு வந்து ஸ்ட்ரெஸ்ல போய்கிட்டே இருக்கும். விட குஞ்சு வந்து நம்மளுக்கு வெயிட் கெயின் வராது. கோழியோட அந்த ஒரு வாழை பிடிங்கிறது ஈஸியா. மேட்ச்ல விட்டாலுமே நைட் டைம் வாழை பிடுங்குது. அதனால நல்லா தள்ளி தள்ளி மரத்தை கட்டி விட்டாச்சு. அதே மாதிரி முட்டை வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப செலவா எதுவுமே செலவு பண்ண கிடையாது. எல்லாமே மரம் நம்ம தோட்டத்துல இருந்த மரம் தான். அதே மாதிரி முட்டை வைக்கிறது தக்காளி பெட்டி இருக்கு பாத்தீங்களா, ஸ்கிராப்ல வாங்கினேன் ஒரு பெட்டி 30 ரூபான்னு சொல்லி. அதை பாத்தீங்கன்னா உள்ளே போய் பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் முட்டை அதுலயே வச்சிரும் நம்மளுக்கு எப்பவுமே. யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு அப்பப்ப கலெக்ட் பண்ணிக்கிடுவோம். முட்டையை கலெக்ட் பண்ணிக்கிடுவோம். கலெக்ட் பண்ணி அந்த முட்டையை வந்துட்டு அன்னைக்கு டேட் போட்டுருவோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோழி காலையில இருந்து வச்ச முட்டை எல்லாமே இதுல இருக்கும். பாத்தீங்கன்னா முட்டை வச்சுட்டு போயிருக்கு. முட்டை வச்சுட்டு போயிடும். ஈவினிங் வந்து மொத்தமா கலெக்ட் பண்ணி நாங்க என்ன பண்ணிடுவோம்னா, எங்களுக்கு இங்க ஃப்ரிட்ஜ் வசதி இல்ல பிரதர். ஃப்ரிட்ஜ் இருந்தாத்தே முட்டையை நல்லா சேவ் பண்ண முடியும். அதனால மண்பானை இருக்கு பாத்தீங்களா, மண்பானையை மண்ணுக்குள்ள புதைச்சு அந்த முட்டையை டேட் போட்டு உள்ள வச்சிருவோம் நாங்க. வச்சு சுத்தி அதை தண்ணி ஊத்தி விட்டுருவோம். மண்பானை சுத்தி அப்ப வந்து அபவுட் வந்து 20 டிகிரி வெளியே ஊத்திடுவோம் பிரதர். கூலிங்கா இருக்கும். 20 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே போதுமானதாமா. அந்த முட்டை வந்து அந்த தன்மை நல்லா இருக்கும். நிறைய பொரிப்பு திறன் இருக்கும். அப்படியே அதுல வந்து இதுல கோழி அடை உட்காந்து எங்களுக்கு தெரியும் என்னென்ன கோழி அடை உட்காருதுன்னு. அதை அப்படியே என்ன பண்ணா அது பக்கத்துல இருந்துட்டு ஒரு கோழி அடை குட்டி கூட விட்டு மூடிடுவோம். ஏன்னா வேற இடத்துல மாத்தி வைக்கிறப்ப கோழி கொஞ்சம் ஒரு கோழி அடைப்படுக்கிறது இல்ல. அதுல அப்புறம் குஞ்சு பொரிச்சிருச்சுன்னா இப்ப இந்த கூடையில இந்த கோழி குஞ்சு பொரிச்சிருச்சு. குஞ்சு பொரிச்சோடனே அதை உடனே இடம் மாத்த மாட்டோம். அந்த குஞ்சு கொஞ்சம் கைகால் ஊறணும். அதனால அது பிறந்த இடத்துலயே வந்துட்டு ஒரு 4 நாள் இங்கே இருக்கும். உங்க அம்மா கிட்டே மண்ணை கட்டிட்டு இங்கே இற தண்ணி வச்சிருவோம். கொஞ்சம் அந்த ரெக்க லைட்டா வரும். இந்த இப்ப வந்துருச்சு இந்த நாளைக்கு இதை கேஜ்ல ஏத்திடுவோம். ஏன்னா கூண்டுல இப்பயே போட்டா பொடி காலா இருக்கா, கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். ஏன்னா அது பெருவிட குஞ்சு இப்ப வந்து இது இடவிட்டு கொஞ்சம் கலந்துருக்கு. ஒரிஜினல் பெருவிட குஞ்சு இருக்கு. கால் எதுவும் டேமேஜ் ஆனா நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால அடுத்து வர கோழி எல்லாமே அடுத்து என்னன்னைக்கு அடை கொடுக்குதோ அது அன்னைக்கு அப்படியே தனித்தனியா அடை வச்சிருவோம். எல்லா கோழியுமே அடை வைக்கிறது எப்பயுமே நம்ம ஓட மணல் தான். வேற இந்த கறிக்கட்டை இதெல்லாம் போடுற வேலையே இல்ல நம்மளுக்கு. எல்லா முட்டையும் டேட் போட்டிருக்கோம்ல, அதான் அடை வச்சிருவோம். அப்படியே மேக்ஸிமம் எத்தனை முட்டை அடை வைப்பீங்க? 15 வரைக்கும் வைப்போம் பிரதர். நம்ம ஒரு கோழிக்கு 15 வைப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய கோழியோட முட்டையில ஒரு சித்துக்கோழி அடை வைப்போம் பிரதர். இது வந்து ஒரு ஜாதி கோழியோட முட்டை வாங்கிட்டு வந்தோம். 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் அந்த கோழியோட முட்டை. அது தனியா எடுத்து வச்சு, ஏன்னா அந்த கோழி உட்காரப்ப அந்த முட்டையை உடைச்சிருது. வெயிட் அதிகமா இருக்கனால உடைச்சிருது. அதனால வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் சித்து கோழி வச்சு அந்த சித்துக்கோழி முட்டை கழிச்சு, ஏன்னா குட்டி முட்டையா இருக்கும் தெரியும் நம்மளுக்கு. அதை கழிச்சிருவோம். நாங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். சாதி கோழி முட்டை வச்சு அடை வச்சிருவோம். இதுவரைக்கும் அடை வச்சது கறிக்கட்டை அந்த எதுவுமே வச்சது கிடையாது நாங்க. எப்பயும் போல ஆத்து மண் ஓட மணல் நம்மளுக்கு பக்கத்துல கிடைக்கும். அள்ளி வச்சு அதுல போட்டுருவோம். அந்த குஞ்சு பொறிச்சு அந்த மண்ணை கொண்டு தள்ளி நம்ம தோட்டத்துக்குள்ள போட்டுருவோம். உரமா போட்டுருவோம். ஏன்னா அந்த மண்ணுல வந்து கண்டிப்பா செல்லு எல்லாமே இருக்கும். அப்ப நோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வெளியே கொட்டிடுவோம். ஃபார்ம் வந்து வாரத்தோட தான் கூட்டுறோம். ஏன்னா இப்ப உள்ளே ஹீட்ட பகல்ல இந்த கோழி உள்ள வருது இல்ல, இந்த வெயில் உள்ள அடிச்சுட்டே இருக்கனால எங்களுக்கு இது வரைக்கும் நோய் தொந்தரவு கிடையாது. மழை தண்ணி உள்ள வராது. ஷெட்டுக்குள்ள இது மட்டும் பாக்கணும் பிரதர். எலி தொந்தரவு இருக்க கூடாது. முடிஞ்சா வந்துட்டு இன்னுமே காட்டுக்குள்ள இருக்காங்கன்னா இது கீழே கேட்டா காரை போட்டு மேல மணல் போடலாம். என்ன பிரச்சனைனா நாங்க சந்திச்சது வந்துட்டு இங்க எலி வர்றது எங்களுக்கே தெரியல. நைட் டைம் மட்டும் எலி வந்து போயிருந்திருக்கு. இதனால வந்து பாம்பு வந்து கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டா 32 கோழி எனக்கு பாம்பு கடிச்சு 32 கோழி. இந்த கூடல் எப்படி போகும்னு நினைப்பீங்க? இந்த மாதிரி ஓட்டக்குள்ளேயே போய் அடக்கோழி அப்புறம் ஒரே நாள்ல கொண்டுருச்சு. இப்படி நான் முதல்ல நல்ல பிரீடாவே வச்சிருந்தேன். கோழியே நம்ம 4 கிலோ வரும். சேவல் வந்து 5-6 கிலோ வரைக்கும் வர பிரீடே இருந்துச்சு. அந்த பிரீடு எல்லாமே எனக்கு அழிஞ்சது காரணமே இந்த இதுதான். இப்ப இடவிட்டு சஸ்டைன் ஆயிருக்கு காரணம் கறி கொடுக்குற கோழியெல்லாம் அடுத்து நான் கோழிலையும் நான் பிரீட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன பண்றீங்கன்னா, சப்போஸ் காட்டுக்குள்ள இருக்கும் தீவனம், அதே மாதிரி தீவனம் ஸ்டோர் பண்ணிட்டு ட்ரம்ல போட்டு பக்காவா சீல் பண்ணிடணும். ஒரு அரிசி ஒரு கம்பு இருந்தாலும் திங்க எலி வரும். எலியை பிடிக்க பாம்பு வரும். கண்டிப்பா நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். எலி அதனாலதான் இப்ப பாம்பு வரக்கூடாதுன்னு சொல்லி என்னதான் வெல்டு மிஷ் போட்டோம். இந்த கோழி விலை பாத்தீங்களா, இது ஜிஎஸ்எம் கூட ரேட்டு கூடாது. இதை வாங்கி வந்து நம்ம ஃபார்மை சுத்தி இங்க செட்டு மட்டும் இல்ல, நம்ம ஃபென்சிங்கை சுத்தியுமே இந்த வலை போட்டிருப்போம் பாம்பு உள்ள வராத அளவுக்கு. அப்படி இருந்து எங்களுக்கு பாம்பு வந்துச்சு. காரணம் எலி பொந்து வெளியா பாம்பு வந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு மணல் நிறைய போட்டு, அதனால இப்ப எனக்கு அடுத்துல காரை போடுறதுக்கான வசதி எனக்கு இல்ல. அதனால ஃபார்ம் புதுசா போடுறவங்க காரை போட்டுட்டு மேல மணல் போட்டு அதை மாத்திக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா இப்ப இதுல மணல் போட்டா மாத்த முடியாதான் கிடையாது. இதுலயும் மணல் மாத்தணும். நான் என்ன பண்ணுவேன், 3 மாசம் கூடவே நாங்க ஆள் வர சொல்லி இந்த மண்ணை பூரா கிட்டத்தட்ட ஒரு 1 அடி தோண்டிடுவோம். தோண்டி இந்த மண்ணை கொண்டு போய் தோட்டம் காஞ்சிட்டு இருக்கும் பாருங்க தரிசு, அடுத்த வெள்ளாம வைக்கிறதுக்கு முதல்ல போடுவோம். ஏன்னா இதுல கண்டிப்பா கிருமி இருக்கும். அந்த கிருமி ஈர மணல போட்டா கிருமி பெருக்கடைய நம்ம கோழி அங்க மேயறப்ப நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதனால இப்படி வெட்ட காலத்துல என்ன பண்ணிடுவோம்னா இந்த மண்ணை தோண்டி நம்ம காட்டுல கொட்டிடுவோம். கொட்டிட்டு அது ஆல்ரெடி உழுதுருப்போம்ல, புழுதி மண்ணு நல்ல மண்ணு இருக்கும். அந்த மண்ணை கொண்டு வந்து தனியா போட்டு வச்சுட்டு போட்டுருவோம். வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருவோம். அதுல
போட்டு கிளறி விட்டுருவீங்களா எப்படி? கிளறதெல்லாம் கிடையாது பிரதர். கோழி வெளியே போயிரும்ல, கூட்டினோன்னு ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருவோம். அதே மாதிரி சப்போஸ் ஹாலோ பிளாக்ஸ் வச்சு கட்டினீங்கன்னா பூசிடுறது நல்லது. இப்படி இப்ப நான் வெள்ளையை அடிக்கல. ஏன்னா பூசலன்னு வைங்களேன், ஹாலோ பிளாக்ஸ் குட்டி குட்டி ஓட்டம் இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. செல்லு பூச்சி அதுக்குள்ள போய் நல்லா மல்டிப்ளை ஆகுது. ஓகே ஓகே. கருப்பு செல்லு வரும், செல்லு வெள்ளை செல்லு வரும், சொல்லுவாங்க. அந்த தெல்லுப்பூச்சி எங்க ஊர்ல கருப்பு செல்லுன்னுவாங்க. அது நைட் டைம் பாத்தீங்கன்னா கோழி கண்ணை சுத்தி அந்த எங்கெங்க சதம் இருக்கும் அந்த இடத்துல மொய்மை மொச்சுட்டே இருக்கும். நம்ம அந்த கோழி செட்டுக்குள்ள வந்து இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நிக்க முடியாது, அந்த செல்லு இருந்தா நம்மளுக்கே மூஞ்சி எல்லாம் ஊறிட்டே இருக்கும். போன் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஓடும், நம்ம கையில இருந்து அதுல ஏறி ஓடும், பாத்துக்கலாம் செல்லு இருக்குன்ட்டு. அதே மாதிரி சுத்தி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே வந்து நம்ம பண்ணணும் பிரதர். ஓபனா இருந்தாலும் நான் டெட்டால் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவேன். இஎம் கரிசல் பெஸ்ட். அப்புறம் வந்து இந்த பொட்டாசியம் பெருமாள்னு சொல்லி நம்ம வெட்டினரி யூனிவர்சிட்டியில கொடுக்குறாங்க. சுத்தம் ரொம்ப முக்கியம். நோய் வராத காரணம் அது போல. நானே மறந்தாலும் என் வீட்டுல பண்ணிடுவாங்க, இல்ல எங்க அக்கா பண்ணிடுவாங்க. யாரோ ஒரு ஆள் வந்து செட்டை சுத்தமா வச்சிருப்போம். அதே மாதிரி 10 நாளைக்கு கூட ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன். அப்படி இல்லை அப்படின்னா நொச்சி இலை தெரியுங்களா? ஆமா, அது ஒரு 2 கிலோ, வேப்பிலை ஒரு 2 கிலோ, இது ரெண்டையும் சரிசமமா எடுத்து ஒரு 3 லிட்டர் தண்ணியில கொதிக்க வைக்கணும் பிரதர், தனித்தனியா. இது வந்து சப்போஸ் நான் ஃபுல்லா ஆர்கானிக் பண்றேன் சொல்றேன், அதுவுமே ரிசல்ட் நல்லா இருக்கு. அந்த தண்ணி என்ன பண்றீங்கன்னா ரெண்டுமே வந்து கொதிச்சு 2 லிட்டர் தண்ணி எடுத்தா 1 லிட்டரா மாறிடும். இதுல வந்துட்டு ஒரு 20 ml இது 20 ml எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில கலந்து அந்த ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லை. கோழி மேல கூட நம்ம அடிக்கலாம். எனக்கு வேற ரிஸ்க் டெட்டால் அடிக்கிறேன், கெமிக்கல் எதுவும் கோழியை பாய்ச்சிரும் இல்ல. அப்புறம் அந்த கொலைன் சொல்யூஷன் சொல்லி அடிக்கிறாங்க, அதெல்லாம் ரேட்டு கூட. இல்லாதவங்க நம்ம ஒரு வேலையில ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு வேப்பிலையில வச்சு நம்ம எப்படி வேலையில இருக்கோம் குடிங்கி கொதிக்க வச்சு அதை போட்டலாம். எதுவுமே முடியல, ப்ளீச்சிங் போடுற அழகா ஒரு 40 ரூபா வரும் ஒரு பாக்கெட்டு, 1/2 கிலோ பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வாரத்தோட கோழி கொஞ்சம் கோழி இந்த கண்ணு இரிட்டேஷனா இருக்கும். அதனால கோழியை வெளியே போன பிறகு கூட்டிட்டு அதை நல்லா கொஞ்சம் பரசல அதே மாதிரி இறக்கும் போது நீங்க மாஸ்க் போட்டுருக்கணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு எனக்கு, அதனால சொல்றேன். அது எல்லா வேலையும் நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லையா? அதனால பண்ணையோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். மணல் போடலாம், எலி பிரச்சனைலாம் மண் போடுங்க, இல்லைன்னா ஒரே செலவு அதை வச்சு இன்னொரு 10,000 செலவு சேர்த்து வரும். காரம் நல்லா டைட்டா போட்டு மேல மண்ணை போட்டுருங்க. 3 மாசத்தோட மண்ணை ரிமூவ் பண்ணிட்டு அதை அலசி விட்டுட்டு புது மண்ணு போட்டுருங்க. சுண்ணாம்பு அடிக்கணும், நான் சுண்ணாம்பு அடிக்கிறது இல்லை டைம், ஆனா சுண்ணாம்பு கண்டிப்பா அடிக்கணும். சோறு தான் சுண்ணாம்பு அடிக்கணும். அதே மாதிரி இந்த கட்டடம் உயரம் வந்து 2 அடி முன்னாடி போதுன்னுவாங்க, ஆனா நீங்க மேல ஏத்தி போட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? மேல ஏத்திட்டா பிரதர் ஃபர்ஸ்ட் வந்து இரசல் அடிக்கிற காத்து. இப்ப இந்த இடம் வந்து பள்ளம் பிரதர். இது நாங்க மணல் வந்து அடிக்கடி காசு வாங்கி போட்டுதான் நிப்பணும். மழை பெய்யறப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஏறிடும். தண்ணி ஏற நம்ம நினைப்போம் 2 அடின்னு, அதை மேல ஏறி வராது. தண்ணி நிக்க ஊறி அடி வழியா உள்ள ஊத்தெடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நோய் பிரச்சனை வரும். தண்ணினால உங்களுக்கு கோழி அழிய போறது இல்ல, நோய் வரும். அதனால வந்து கொஞ்சம் கட்டடம் உயரமா கீழே அதே மாதிரி கல்லுக்கால் போடுறப்ப கோழி செட்னா சும்மா பறிச்சு விட்டு போடுவாங்க. நாங்களாம் 1.5 அடி தோண்டி போட்டுருக்கோம். 1.5 அடி தோண்டி ஜல்லி போட்டு சிமெண்ட் போட்டு, ஏன்னா அது போட்டுமே எங்களுக்கு எலி அது கீழே இருந்து வருது. புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றேன் நான், கீழே 1.5 அடியில 1 அடிக்கு கல்ல ஜல்லி போட்டு அதுக்கு மேல வந்துட்டு தளம் போட்டு அதுக்கப்புறம் நீங்க கட்டடம் போட்டு கட்டடத்து மேல இந்த வலை. சப்போஸ் இது கொஞ்சம் மொத போட்டப்ப திருட்டு பயம் கிடையாது. ஆனா அந்த வெல்ட் மிஷின் இது வந்து 2.5க்கு 2.5 ரேட்டு கூட கொஞ்சம். இதை போட்டு மேல கோழி வலை போட்டேன். வேற சில பெருவடை சேவல் எல்லாமே ரேட்டு கூட இருக்கனாலதான் வெல்ட் மிஷினே ஃபுல்லா போட்டாச்சு. ஏன்னா அது வந்து டக்குன்னு அக்சஸ் பண்ண முடியாது. இதுனா கூட ஈஸியா இப்ப இதுமே நாங்க ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கோம். வெளி பக்கம் வச்சு பூசி ஃபுல்லா ரிவிட் வச்சு அடிச்சிருக்கு, ஆணி வச்சு சக்க வச்சு அடிச்சிருக்கோம். இது எடுக்க முடியாது. வேற இன்னுமே சேஃபா பண்ணணும்ன்றவங்க வெல்ட் மெஷின் போய்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பத்திரம் இப்ப நான் வீட்டுல போய் படுத்து தூங்கலாம் பிரதர். நிம்மதியா செட் 7 மணிக்கு அடைச்சிட்டு நான் வந்து எனக்கும் தோட்டத்துக்கு 10 கிலோமீட்டர். நான் போய் நிம்மதியா படுத்து தூங்கி காலையில நான் இஷ்டத்துக்கு ஒரு 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்சு வரேன்னா பண்ணை பாதுகாப்பு முக்கியம். இப்ப நைட் டைம் 7 மணிக்கு மேல மனிதர்களாலேயோ நாயாலேயோ பாம்பாலேயோ கீரியாலேயோ எந்த ஒரு இயற்கை தொந்தரவுனாலேயும் என் கோழியில் வந்து பாதிக்காது. உடனே வந்து கோழி ஸ்ட்ரெஸ் இல்லாம தூங்கணும் நைட்டு. தூங்கினா மட்டும்தான் அதுக்குமே நம்மள மாதிரி தானே அது. ஏன்னா அது ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்கும். கொஞ்சம் மரத்துல அடைஞ்சா காத்து அடிக்கும், மழை பெய்யும். ஆனா மரத்துல அடையுது பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நம்ம தொழில் ரீதியா போறப்ப எனக்கு அதனால வந்து நோயோ இல்ல அதனால வந்து வெயிட் லாஸோ இருக்கக்கூடாது. இந்த செட்டுக்குள்ள அடையிறப்ப கோழி வந்து நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிக்காது. அப்ப வந்துட்டப்ப அடுத்தடுத்த முட்டை வைக்கிறதுக்கு சேர்த்து 2-3 முட்டை வைக்கிறதுல இன்னும் 2 முட்டை சேர்த்து வைக்கும். வெயிட் கெயின் கொஞ்சம் நல்லா இருக்கும், குஞ்சு பாதுகாப்பா இருக்கும். அடைக்கோழி அதே மாதிரி செட்டு போட்டு தனித்தனி கூடையை போட்டோம். ஈவினிங் மட்டும் தான் திறந்து விடுவேன். பகல திறந்தா ஒரு நேரம் வெளியே போனா சேவல் வரக்குன்னா ஓடி போயிடும், வரதுக்கு லேட் ஆகும். இப்ப ஈவினிங் டைம் நான் என்ன செய்யணும், 6 மணி மசங்கற நேரம் எல்லா கோழி இற சாப்பிட்டு முடிச்ச பிறகு திறந்து விடுவேன்.
ஓகே ஓகே ப்ரோ. திறந்து விட்டு இதுக்கு தனியா இற தண்ணி வச்சோம்னு சாப்பிட்டு அந்த இருட்டுற நேரத்துக்கு கரெக்டா உள்ள வந்துடும். ஓகே. அடக்கோழி மெயின்டெனன்ஸ் முக்கியம் பிரதர். அதே மாதிரி முட்டையை வந்து இங்க லோக்கல் உள்ள பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, கோழியை ஒரு நாள்ல 2 நாள் இப்படி எடுத்து இந்த முட்டை இப்படி கையை வச்சு இப்படி கிண்டி விடுவோம் பிரதர். சும்மா அப்படி சுத்தி விட்டோன்னா, ஏன்னா இது பழைய கோழி முட்டையை கிண்டும். வேற புது கோழி வந்துட்டு அந்த முட்டையை பெரட்டுற குணம் இருக்காது. முட்டை வந்து கண்டிப்பா பெரட்டு. இப்ப நீங்க இன்குபேட்டரே பாத்தீங்கன்னா நம்ம கிண்டி விடணும், ஆட்டோமேட்டிக்ல வந்து அதான் ரோல் ஆகும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம். இது வந்து இந்த பிராக்டிஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்க லோக்கல் எங்க ஏரியால பழைய ஆளு எல்லாம் பண்ணுவாங்க. முட்டையை ரேண்டாடி விடுறதுன்னு அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ உடனே வந்து திறந்து பாக்குறால முட்டை உடஞ்சிருக்கான்னு பாத்திரலாம். இதுலயே நம்மளுக்கு கருக்கூடாத முட்டை கையில டச் பண்றப்ப தெரிஞ்சு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். நம்ம கேன்லிங் பண்ணி பாக்கணும்னே தேவையில்ல. ஒரு 10 நாள் 15 நாள் போயிருச்சுன்னா அந்த முட்டையை நீங்க கையை கொண்டு நீங்க சுத்தி பாக்குறப்பயே வந்துட்டு உங்களுக்கு அந்த முட்டை வந்து ஒவ்வொரு முட்டை வெயிட்லெஸ்ஸா லேசா தெரியும். எடுத்து 10 லைட்டா ஷேக் பண்ணா முட்டைன்னு தெரிஞ்சிடும். அதை எடுத்துடலாம். தேவையில்லாத கோழி அதை படுத்துக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு யூஸ்ஃபுல் இருக்கு. ஒண்ணு அதே மாதிரி பெரட்டாத கோழி. இப்ப இந்த கோழி தலைப்பொறிவு அது பெரட்டுதா பெரட்டலாம் தெரியாது எனக்கு. நான் கூடையை போட்டு மூடி விட்டு போயிடுறேன். அது 21 நாள் கூடக்குள்ளே அடக்கு அப்படின்றப்ப எக்ஸ்ட்ரா ஒரு இது. அது வந்து வச்ச 9 முட்டையில 8 குஞ்சு பொரிச்சிருச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் முட்டை கோழி சேவல் ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம பண்ணை எடுத்து கொண்டு போகணும். ப்ரீடிங் ஃபார்ம் வச்சிருக்கோம், அதுக்கு நல்லா தீவனம் இருக்கணும், அது திரகாத்திரமா இருக்கணும். வைக்கிற முட்டை நல்லா சைஸா வைக்குதான்னு பாத்துக்கணும். அதுலயே தெரிஞ்சு நான் வைக்கலாம்டா கோழியோ சேவலோ, கோழி வந்துட்டு கொஞ்சம் சத்து பற்றாக்குறையில இருக்கு, அப்ப கொஞ்சம் தீவனம் நல்லா கொடுக்கணும். அதே மாதிரி கரு நல்லா கூடலையா, நம்ம மட்டும் வேலை பார்த்துமே கரு கூடனா சேவல்ல கம்ப்ளைண்டான்னு சொல்லி சேவலை தனியா கட்டி சுண்டல் கொடுத்தோன்னே அந்த கம்ப்ளைண்ட் இல்ல. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்ததுல ஒரு இடத்துல பார்த்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், சுண்டல் வேர்க்கல்ல கொடுத்தப்ப அந்த பிரச்சனை இல்ல. 2 அன்னைக்கு முட்டை வைக்கிற முட்டையை என்னைய கிட்ட இப்ப எனக்கு எடுத்து வைக்க முடியல. இந்த வெயில கூட கரு கூட சான்ஸ் இருக்கு. அப்பப்போ வைக்கிற முட்டை அப்பப்ப நீங்க எடுத்து ஸ்டோர் ஃப்ரிட்ஜ்லயுமே ஃப்ரீசர்ல வச்சிடக்கூடாது. கீழே அந்த காய்கறி வைக்கிறோம்ல அதுலதான் வைக்கணும். அதுக்கு 20 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே போதுமானது. இல்லன்னா என்ன ஆயிரும்னா கரு கூடிரும். அந்த வெயிலுக்கு வந்து ஹீட் நினைச்சு கரு கூடிரும். அடுத்து அந்த ஹீட் கிடைக்காதனால என்ன ஆயிரும்னா கரு செத்து போயிடும். அதனால வந்துட்டு முட்டை நல்லா சைஸா இருக்கான்னு பாக்கணும். சைஸான கோழி தீவனம் கொட்டணும். முட்டை அன்னைக்கு எடுத்து நாங்க இப்ப மண்பானையில வச்சிடறோம். காசுல இங்க ஃப்ரிட்ஜ் கரண்ட் இல்ல, ஆனா மண்பானையில வச்சு சுத்தி தண்ணி ஊத்தி விட்டுருவேன். அதே மாதிரி ஒரு 5 நாள் 7 நாளைக்கு உள்ள இருக்க முட்டையை அடை கொட்டினா ரிசல்ட் சூப்பரா கேள. எங்களுக்கு வந்து இது வரைக்கும் பிரதர் கூ முட்டை அவ்வளவு வந்தது இல்ல பிரதர். வந்திருக்கு, வரலான்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்சிமம் 15 முட்டைக்கு அடை வைப்போம், 13 குஞ்சு பொரிச்சிரும். ஒரு மாசம் ஒரு 300 முட்டை அடை வைக்கிறோம்னா எங்களுக்கு அதை வச்சு ஒரு 280 குஞ்சு பொரிச்சிடும். குஞ்சு பொரிப்பு நல்லாவே இருக்கு, முட்டை லாஸ் கிடையாது. அதே மாதிரி அடக்கோழி வந்துட்டு ஒரு நாள் திறந்து நான் டெய்லியுமே திறந்து விட்டுருவோம். ஆமா, ஏன்னா செல்லு பிரச்சனை இருக்கா இல்லையா நம்ம ரொம்ப அதாவது அதிகமானப்பதான் தெரியும். அது படுத்திருக்க கோழித்தே என்ன டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், அதுக்கு அந்த இடம் செட் ஆகாம இருக்கும். அதனால கோழியை டெய்லி எடுத்து விட்டு அதை வெளியே விட்டா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அது கைகால் வந்து பிடிக்காம அது ஒரு படுத்தே கிடக்கல. அப்ப அடக்கோழி மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். பிரதர் எல்லாமே நுணுக்கம் தான் பிரதர். அதை நீங்க வந்து டிசிப்ளினா நம்ம எப்படி பல்லு விலைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு பாத்ரூம் போறோமோ அதே மாதிரி வந்தா தீவனம், பிரீட் செலெக்ஷனு, அதுக்கு ஷெட்டு, முட்டை வைக்கிறது கரெக்டான இடம். இப்ப முட்டை எதுக்கு உயரமா வச்சிருக்கீங்க கேட்கலாம். கீழோட முட்டை வைக்க இப்ப நம்ம நாயே கூட முட்டை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆள் இல்லாத நாய் எடுக்காது மேக்சிமம். நம்ம நாயே கூட எடுக்கலாம். ஏன்னா டெம்ட் ஆகும். 10 முட்டை கிலோ நாய் டெம்ட் ஆகும். கண்டிப்பா எல்லா நாயும் கரெக்டா சொல்ல முடியாது. அப்ப தின்னு வளையிருச்சுன்னா அடுத்தடுத்து அடை முட்டையை திங்கும், தட்டி விடுத்தீங்க. அதனால இப்போ உயரமா வச்சிட்டோம். அதே மாதிரி ஒரு ட்ரே வச்சா பார்த்தாதான் கேட்பீங்க. 1 கோழி காமார போட்டு போய் மல்லு கட்டி உடச்சிடும். அப்ப நானே 4 ட்ரே, எனக்கு வந்து இப்ப 20 கோழிக்குள்ள இருக்கனால 4 ட்ரே வச்சிருக்கீங்க. இல்லைன்னா அது ஃபுல்லாவே நான் ட்ரே வைக்கணும். அது ட்ரே வைக்கணும். ட்ரே வச்சாலுமே அதுல வைக்கோல் இந்த மாதிரி ஏதாவது துணி, பழைய துணியை போட்டு வச்சிட்டோம்னா முட்டை உடையாம நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த முட்டையை பாதுகாப்பு எடுத்து வைக்கிறது நம்ம பொறுப்பு. அந்த முட்டை டேட்டு போட்டு வச்சிருவேன் நானு. நாலாட்டி கூட எங்க பண்ணையில இப்ப நானே என் மிஸ்ஸஸ், என் மாமியார், எங்க அக்கா 3 பேருமே இருப்போம், வருவோம். எங்களுக்கு இது வேலை பிரதர். யார் இருக்கோமோ இல்லையோ இந்த வேலை நடந்துரும். அந்த அன்றாட தீவனம் போடுற வேலை. இப்ப கோழி தீவனம் எடுக்கலன்னா சொல்லிடுவாங்க, மெடிசன் எனக்கு தெரியும், அதை தனியா வைங்க நான் பாத்துக்கிறேன். அஜீரணமா இருக்கலாம், வேற வந்து அடிபட்டு இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனை. நோய் வந்தது கிடையாது. மேக்சிமம் நோய்க்கு நாங்க வைக்கணும். அடிபட்டு இருக்க அஜீரண கோளாறு வந்திருக்கு பிரதர் எங்களுக்கு. அரிசி சப்போஸ் ஒரு நிறைய போட்டுருவாங்க கலந்து வெயில் நேரத்துல, அப்ப அஜீரண கோளாறு வரும். முட்டை எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சதை 7 நாளுக்குள்ள இருக்க முட்டையை அடை கூட்டுறோம். அடை கூட்டினா 21 நாள் நம்ம கோழி கண்ணுங்கத்த கோழி நம்ம பாத்துக்கிறோம். முட்டையை கோழி பாத்துக்கிறோம். கோழி நம்ம இன்குபேட்டர் போக தேவை. ஏன்னா அந்த கோழி ஒன்று லாஸ் தானே பிரதர். இப்ப நல்ல பிரீடே எனக்கு போச்சு, பாம்பு கடிச்சு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா எலிப்பொந்த பாத்துருப்பேன். எலிப்பொந்து இருந்திருக்கு. அதை கோழி காலையில மண்ணை கிண்டப்போ அதை மூடிடும். நான் அப்படி பார்க்கல. அப்புறம் தண்ணி விட்டு பார்த்தப்பதான் நாங்க பார்த்தா சுத்தி அங்கங்க தண்ணி பொத்துக்கிட்டு வந்துச்சு. அப்பதான் தெரியும் எலிதான் அப்படின்னு. 21 நாள்ல கொஞ்சம் பொறிச்சிடும் பிரதர். பொறிக்க முட்டை ஓட எடுத்துடணும்.
இது ஒரு சின்ன, இது எல்லாமே தெரியும் எல்லாத்துக்குமே, தெரியாதவங்களுக்கு சொல்றேன் நானு. ஏன்னா முட்டை ஓடாம எடுக்காம இருந்தோம்னா அந்த நல்ல முட்டை மேல அந்த ஓடு போய் மூடிக்கிறோம் பிரதர். அப்ப அந்த அதுல இருந்து வர குஞ்சு வாயை மட்டும் வெளியே இருக்கும், மூச்சு விட முடியாம செத்து போகும், இல்ல குஞ்சவே கவுத்துரும், இல்ல குஞ்சு அதுக்குள்ள தலை விட்டுருக்கும், கோழி காலை வச்சு அமுக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க என்ன செய்வோம், பொறிக்க ஓடெல்லாம் எடுத்துருவோம், பொறிச்சுட்டா 3 நாள் இது எங்க பறக்குதோ அந்த இடத்துல விட்டுருவோம் நாங்க. பஞ்சாரத்தை போட்டு கவுத்து வச்சிருவோம். ஏன்னா 3 நாளைக்கு அது காலுக்கு நல்லா கொஞ்சம் ஊக்கமா வரும். அந்த மண்ணை கிண்டி இப்ப பாத்தீங்கன்னாலே இந்த பிறந்த 4 நாள் குஞ்சு மண்ணை கிண்டுது. அந்த பழக்கத்தை நாட்டுக்கோழிக்கு நம்ம அந்த பழக்கத்தை கொடுத்துடணும். ஏன்னா அடுத்து நான் 1 மாசம் அப்புறம் நான் எடுத்து வெளியே விட்டு அது எப்பயும் போல மேய்ச்சலுக்கு போயிடும். அப்புறம் வேற இதுல ப்ரோ விடுவீங்க? வாங்க பிரதர், அடுத்து இது கேஜி செஞ்சு வச்சிருக்கேன் பிரதர். இப்ப அந்த செட்ல இருக்குல்ல, அங்க இருந்து வந்து இந்த ஷெட்ல விட்டுருவோம். இந்த ஷெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு இருக்கு, குஞ்சு ரெக்க வால் ரெக்க எல்லாம் முளைச்சிரும். இப்படி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க ஷெட்ல விடுவோம். அந்த பாத்தீங்கன்னா தெரியும், வால் ரெக்க எல்லாம் முளைச்சிருச்சு. இப்ப வந்து ஒண்ணுமே இல்லை, இது அம்மா இல்லாட்டி இப்ப அதால தீவனம் திங்க முடியும் ப்ரூடிங்ல போட்டா கூட. அந்த பிராக்டிஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேஜ் 4க்கு 4 செஞ்சு வச்சிருக்கோம் பிரதர். இந்த கேஜ் ஏன் செஞ்சீங்க அப்படின்னா, இதுல வலை கீழே இருக்க காரணம்னா இதை எச்சம் கீழே போயிடும். எச்சம் கீழே போறதுனால நோய் வராது. அதே மாதிரி கீழே வெல்ட் மெஸ் போட்டு இந்த சின்ன வலை கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா குஞ்சோட கால் மாட்டிக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா சின்ன குஞ்சு கொண்டு தான் மாட்டோம், அதனாலதான் நம்ம ஒரு வாரம் கீழே வச்சிருக்கோம். இது 4க்கு 4 பிரதர். இதுல ஒரு இறை வைக்கிற நம்ம ஃபீடரு, ஒரு ட்ரிங்கர் வச்சு ஒரு கோழி, அதோட குஞ்சு ஒரு 15 குஞ்சு வரைக்கும் விடலாம் தாராளமா. இப்ப இந்த ஷெட் வந்து மரத்து கீழே வச்சனால எனக்கு வெயில் பிரச்சனை இல்ல. சுத்தி வந்து ஒரு சேலையும் ஒரு கிரீன் நெட்டோ கட்டி விட்டுருவேன். ஏன்னா தேவையில்ல காத்து பண்ணிக்கு ஓவர் அடிக்குது, மழை வந்து வரும், குளிர் காத்து அடிக்கும். அப்படின்றப்ப இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் 45 நாளைக்கு வச்சுக்கலாம் பிரதர். 45 நாள்ன்றப்ப கொஞ்சம் அழகா காக்கல கொஞ்சம் மேல வந்துடும். இதுக்குள்ள வச்சு ஃபீட் கொடுங்க, ஃபுல்லா கம்பெனி ஃபீடா எப்படி? இதுக்குள்ள வைக்கிறப்ப பிறந்து 15 நாளைக்கு கம்பெனி ஃபீட் பிரதர். கம்பெனி ஸ்டார்டர் மட்டும் தான் வைப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா, சும்மா இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 400 கிராம் ஃபீடர், ஒரு 400 கிராம் போடுறோம்னா ஒரு 100 கிராம் கம்பு மட்டும் போடுவோம் பிரதர். அதுல அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை பழகும் ஃபர்ஸ்ட். அப்ப நம்ம குஞ்சம் பாக்குறப்பே தெரியும், போய் அந்த கம்பத்தை ஆர்வமா எடுக்கும் வயிறு நிறையறதுக்கு. என்ன பிரச்சனை, கம்பு போடுறதுனால கம்பு சத்தான பொருள் தான் பிரதர். நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா, வெளி மேய்ச்சல் போச்சுன்னா கரையாந்திங்க வைக்கும். பொடி குஞ்சு 4 கம்பு திண்டா வயிறு நிறைஞ்சிடும். அப்ப அதுக்கு தேவையான சத்து கிடைக்காது. அது வந்து அதுதான் நம்ம கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா 4 கம்பு திண்டா வயிறு நிறைஞ்சுவோங்க. ஆனா அந்த குஞ்சுக்கு 10 கம்பு தேவைப்பட்டிருக்கும், 10 பருக்கு. கம்பெனி ஃபீடுன்றப்ப பிரச்சனை இல்லை. அப்ப கம்பு போடுறோமா, அடுத்து மக்காச்சோள குருணை ஆட் பண்ணுவோம், அடுத்து அரிசி கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தா பாதி நம்ம ஃபீடும் இதுவும் கலந்து கொடுத்துருவோம். 40 நாள் 45 நாள் இதுல இருக்கும் பிரதர். அதுக்கப்புறம் உடனே திறந்து விட்டீங்கன்னா வெறிக்கும் கொஞ்சம். அடுத்து வந்து இந்த சேலையோ அந்த கிரீன் நெட்டையோ கழட்டி விட்டுரும். அப்ப சுத்தி இருக்க கோழி கொஞ்சம் சோசியல் ஆயிரும், இது நம்ம ஆளுக்குது நம்ம இடம் போல அப்படின்னு. சாயங்காலம் நேரம் திறந்து விடுவேன். அப்ப கண்டிப்பா சண்டை வரும், வேற கோழி இந்த கொத்தும், இவங்க அம்மாவை வேற கோழியோட மல்லு கட்டும். அப்ப நம்ம பக்கத்துல இருந்து அந்த உயிர் சேதம் மட்டும் பாத்துக்கிட்டோம்னா அப்பதான் பழங்க அடுத்து இவங்க நம்மளை கொத்துனா நம்ம ஓடணும், நம்ம அம்மா கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கு எடுத்து விட்டோம்னா கீழே விட்டோம்னா மல்லு கட்டி ஒண்ணு தெரிச்சு ஓடி போய் இற எடுக்காது, அரண்டு போகும். நம்ம என்ன செய்யணும், சோசியலைஸ் பண்ணி விட நம்மதே பண்ணி அறிமுகப்படுத்தணும். மத்த தாய் கோழியிட்ட மத்த விடையிட்ட அறிமுகப்படுத்தி விட்டோம்னா பழகிற. அடுத்து நீங்க காலையில வந்து நீங்க திறக்க முடியாது, வீவின்னு கத்திட்டே இருக்கு. அது ரொம்ப ஓவரா கத்தி இந்த கதவை திறக்க முடியும் தவ்வும். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு செய்தி மேட்ச் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. அப்பயுமே 45 நாளுக்கு அப்புறமும் 15 நாள் என்ன பண்ணா இறைய வச்சு திறந்து விடணும். என்ன பிரச்சனைனா வெளியே வந்து ஏற எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பண்ணையில பெரிய கோழி எல்லாமே இருக்கு. சேவலாம் 4-5 கிலோ சேவல் ஒரு கொத்து செத்து போயிடும். இது ஒரு ஆர்வத்துல போய் அதுகிட்ட போய் சாப்பிடும், அது கொத்திடும். அதனால காலையில வந்து தீவனத்தை வச்சுட்டு, கம்பெனி தீவனம் கிடையாது, வேற கோழிக்கு என்ன தீவனம் வைக்கிறோம், இப்போ கம்பரிசி மக்காச்சோளம் கலந்து வைக்கிறோம்ல, அதவே வச்சுட்டு தண்ணியை குடிக்க வச்சுட்டு திறந்து விட்டுரு. அதே மாதிரி ஈவினிங் அடையிறப்ப நம்ம பொறுப்பா என்னன்னா, ஒரு ஆளு இப்ப நான் வராட்டி கூட என் அக்காவோ என் ஒய்ஃப் வந்து பாத்துக்கிடுவாங்க. குஞ்சு வகுத்துக்கு நல்லா யாரும் சாப்பிட்டுருக்கா, சாப்பிடணும்னா அடைஞ்ச பிறகு ஒரு சின்ன ட்ரே வச்சிருக்கோம் பிரதர். அதுல கொஞ்சம் போல ஃபீடு வைப்போம். அப்படி வச்சுட்டு அடுத்து ஒரு 60 நாள் 70 நாள் ஆயிட்டு அடுத்து விடையாயிப்பு 1/2 கிலோ குஞ்சு அரிசி அடுத்து நமக்கு. அதுக்கப்புறம் அந்த 15 நாளே அவங்க அம்மா சேவலோட போய் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்துல பிரதர் நல்லா வளர்ந்துடும். கொஞ்சம் மழை வெயிலுக்கு மட்டும் பாத்துக்கிட்டோம்னா அதை வச்சு ஒரு 2.5 மாசம் 3 மாசம் பிரதர். நான் 3 மாசம் அது வந்து அந்த கோழியோட ஹிஸ்டரி பூரா எனக்கு தெரியும். என்னைக்கு கால் உடையுது, என்னைக்கு சளி இருக்கு. ஒரு 50 குஞ்சா இருந்தாலும் 50 குஞ்சு அடாலும் தெரியும், 50 குஞ்சு அது சேல்ஸுக்கு போற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் நம்மளை மதிக்காது. காலையில அதான் வெளியே வந்து ஓடிடும், காட்டுக்குள்ள ஓடிடும். அப்படின்ற ஸ்டே நம்ம விட்டுறலாம்.
ஓகே ஓகே. அப்புறம் அதுல எது நல்லா இருக்கோ அதை பேரண்டா வச்சுக்கிட்டு மத்தெல்லாம் கறிக்கு சேல் பண்ணிடலாம். இல்ல நம்ம நண்பர்கள் யாராச்சும் நல்ல கோழியை கேட்பாங்க, சொல்லி வச்சா அந்த போட்டோ அனுப்பிவிடுவோம். நம்ம பார்த்துட்டு ஓகேனா அவங்களுக்கு கொடுத்துருவோம் பிரதர். ஓகே. குஞ்சு வளர்ப்பு இப்படி அடக்கோழி மேலாண்மை அவ்வளவுதான், வேற மத்தபடி பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. நுணுக்கம் தான் பிரதர். ஓகே ஓகே ப்ரோ. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வழியாதே வந்துச்சு. அதை கத்துக்கிட்டோம்னா போதும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கொஞ்சம் நம்ம கண்காணிக்க மாட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா நினைப்போம். ஓகே ஓகே. அதனாலதான் நம்ம லாஸ் ஆகுறது. அதை கொஞ்சம் கண்ணு கருத்துமா பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒன்னும் ஃபார்ம் வைக்கிறோம்னா வீட்டாளுக்கு சப்போர்ட் வேணும் பிரதர். உங்களுக்கு எப்படி ப்ரோ ஃபார்ம் வைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அது முழு காரணம் என் ஒய்ஃப் தான் பிரதர், வேற யாரும் கிடையாது. எனக்கு கோழி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட், நான் ஃபார்ம் வைக்கிறேன்றத நான் யோசிக்க கிடையாது. நான் இந்த அளவுக்கு நாங்க டெவலப் ஆகும்லாம் நான் யோசிக்க கிடையாது. முழு காரணம் ஒய்ஃப் தான். அவங்க தான் ஈஸியா சொன்னாங்க. வீட்டுக்கிட்டே கோழி வளர்த்துட்டு இருந்தோம், நீங்க பாத்துருப்பீங்க. சும்மா வீட்டுக்கு அளவா கேட்போம், அப்புறம் பக்கத்துல தெருல போறவங்க யாராச்சும் விக்கிறீங்களா கேட்டா கொடுப்போம். அதுலயே மாத்தோம்னா ஒரு சில மாசங்கள்லாம் ஒரு 10,000 கூட வந்துடும். கோழி நிறைய இருக்கப்ப மாசம் வரல. மொத்தமா என்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வித்து கொடுத்தேன் நானு. அப்பதான் சொல்லிச்சு, பேசாம பிசினஸ் பண்ணா நீ என்ன காலேஜ் இப்ப 9 மணிக்கு காலேஜ் பிரதர், சேனல் 4:30 முடிஞ்சிருது நம்மளுக்கு. அப்ப ஈவினிங் டைம் ஃப்ரீயா இருக்கும், பகல்ல ஃப்ரீயா இருக்கும். ஒரு 6 மணிக்கு சென்னை வேலை நம்மளுக்கு, ஒரு வேலையும் இல்ல. அப்ப சொன்னாங்க நீ ஃபார்ம் போட்டுருவோம், நம்மளுக்கு தோட்டத்துல. மாமியார் அந்த அக்கா அவங்க சொன்ன, இது ஒய்ஃபோட தோட்டம் இது ஆக்சுவலா. நாங்க இங்க ஃபார்ம் போட்டப்ப நாங்க சொந்தமா வாங்கியிருக்கோம். அப்ப நாங்களே என் பேர்ல என் ஒய்ஃப் பேர்லயும் வாங்கியிருக்கோம். நாங்க ஃபார்முக்காக தான் வாங்கியிருக்கோம். அதாவது லாபமா நட்டமான்னு கேட்பீங்க. இதுல சம்பாதிக்க போதே நாங்க அது வாங்குறோம். இந்த காசுல வாங்க கிடையாது, நம்ம சம்பாரிச்சலான்ற நம்பிக்கை. ஆனா இங்க போட்டிருக்க ஒவ்வொன்றுமே இப்ப அடுத்த இன்டகிரேட் ஃபார்முக்கு மாடு வாங்கினது கோழி காசு தான் வாங்கணும். இந்த ஷெட்டு போட்டது முதல் ப்ரோ, வெளியே சும்மா ஃபென்சிங் போட்டது முதல் நான் கையில இருந்து போட்டோம். 1 லட்ச ரூபாய்க்கு செலவாச்சு எங்களுக்கு. மத்தபடி இப்ப கிட்டத்தட்ட இதுல ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் போட்டிருப்போம். இந்த கூண்டு செஞ்சதா இருக்கட்டும், இதுக்கு பைப் எடுக்கிறதா இருக்கட்டும், கோழி விற்க ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அதுக்கு தீவனத்துக்கு போக மிச்சம் அமௌண்ட் அப்படி நாங்க திங்ஸ் வாங்கி வச்சோம். சேர்த்து வச்சு திங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது 3 வருஷம் ஆயிடுச்சு. அதான் இதை பார்க்க சிம்பிளா தெரியலாம் எல்லாத்துக்கும். 3 வருஷம் ஆனது காரணம் அது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம், கையில இருந்து காசு போடாம போட்டுருக்கோம். கையில இருந்து ஒவ்வொரு நாள் காசு போடும். தீவனமே ஒரு சமயம் கையில இருந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு மாசம் கோழி விற்கி, ஒரு மாசம் விற்காது. ஆனா லாபம் இருக்கு பிரதர் இதுல. அதனாலதான் ஃபர்தரா இப்ப இடமே வாங்கி போட்டிருக்கோம். இன்னும் அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா பாத்துக்கிட்டு இருக்கேன் நான். கொஞ்சம் மலையடி வாரமா நல்லா ஒரு ஏக்கர் கணக்குல நம்ம ஒரு மாசம் 100-200 குஞ்சு உற்பத்தி பண்ணி கறிக்காக கொடுக்கலாம்ன்ற ஐடியால ஒய்ஃப் சொன்ன ஐடியால இங்க வந்தோம். நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பிரதர். இங்க எதுவுமே இல்ல, ஜீரோ. அந்த இடம் மட்டும் இருந்துச்சு எங்களுக்கு. 3 மரம் இருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த மரம் தான் சாமி மாதிரி, கிணறு தண்ணி இருந்துச்சு. அதை வச்சு ஆரம்பிச்ச பண்ணதான் இந்த அளவுக்கு இப்ப கொண்டு போய் ஓரளவுக்கு வெளியூர் வெளி மாநிலத்துல மூணாறு இங்க பக்கத்துல கேரளா காமிச்சிருக்கோம். அப்புறம் வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க ஊருக்கு வரப்பெல்லாம் வாங்குறேன். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு பிரதர் நாட்டுக்கோழிக்கு. ஆனா என்ன, நுணுக்கம் ரொம்ப அதிகம். இதுல நுணுக்கம் தான் அதிகம். அந்த நுணுக்கத்தை கத்துக்கிட்டோம்னா கத்துக்கிறதே இப்ப சொன்னதை கேட்டு கவனிச்சாலே போதும். நல்லா எல்லாருமே சக்சஸ் பண்ணலாம். ஒன்னொன்னு இது வளர்த்தா நீங்க வளர்க்குறேன் பக்கத்துல ஒண்ணும் இந்த லைன்ல 10 கோழி பண்ணாலும் கோழி வித்துரும். ஏன்னா டிமாண்ட் இருக்கு. எங்க ஏரியால பாத்தீங்கன்னா கல்ச்சரோட சேர்ந்தது பிரதர் நாட்டுக்கோழி. நாங்க குழந்தை வைத்தாலும் கோழி விடுப்போம். உட முடியாதவங்களை பார்க்க போனா கோழி விடுப்போம். கைகால் ஒடிஞ்சா கோழி. கோழி சீர் கொடுத்தாலும் கோழி. பொம்பளை பிள்ளைக்கு சேவல் கொடுத்து விடுவோம். இங்க பொங்க சீரு, ஆடி சீரு, மறுவீடு. பொம்பளை பிள்ளைக்கு சீர் கொடுத்தாலும் ஒரு சேவல் கடா கொடுப்பாங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு 10 கோழி 15 கோழின்னு சொல்லி மொத்தமா போய் கொடுப்பாங்க. கைகால் ஒடிஞ்சவங்களுக்கு போய், அதாவது காய்ச்சி ஊத்துறன்னு ஒரு கான்செப்டே இருக்கு. ரொம்ப சொந்தம் மாமச்சனை வீட்டாளுக்கு போய் ஒரு நாளைக்கு கோழி பிடிச்சிட்டு போய் அடிச்சு அவங்களுக்கு சாப்பிட விட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பார்த்துட்டு வர அந்த கல்ச்சர் இங்க இருக்கு. இதெல்லாம் புதுசா இருக்கு எனக்கு. அதனால இங்க தேனி மதுரை மாவட்டம் நாட்டுக்கோழி ஃபேமஸ். இதுக்காகத்தே பிரதர் ஃபேமஸ். மருந்து பொருள் பிரதர், இது கிடைக்காது. இது பியூர் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். இது சோர்ஸ். குழந்தை வைத்தா அந்த 30 நாளைக்கு கோழி அடிப்பாங்க. இங்க டெய்லி கோழி அடிப்பாங்க. அந்த அரக்குல கொஞ்சம் கையால் ஒடிஞ்சா கோழி அடிப்பாங்க, காய்ச்சல் வந்தா கோழி அடிப்பாங்க. இங்க கோழி இல்லாம இருக்காது. எங்க கல்ச்சர் அதான் சொல்றேன். அங்க வாழ்வியல்லே வந்துட்டு மதுரை தேனி மக்களுக்கு வந்துட்டு கோழி இல்லாம இருக்காது. அதனால டிமாண்ட் மேக்ஸிமம் வந்து இங்க நம்ம ஃபார்ம்ல வாங்குறவங்க குழந்தை வத்தம் வாங்கிட்டு போயிருவாங்க மொத்தமா. 10 கோழி 15 கோழி மினிமம் 5 கோழி இப்படி குழந்தை வத்தவங்களுக்கு போயிடும். இப்ப நீங்க வந்தனே கூட ஒரு கால் வந்திருக்கும், பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க கோழி வேணும் அப்படின்னு. மேக்ஸிமம் கறிக்காக வாங்கி சாப்பிட்றோம், மருந்துக்காக வாங்கி. இப்ப நிறைய பேர் ப்ரெஷர் பேஷண்ட் ஆயிட்டாங்க பிரதர். அப்ப மட்டன் சாப்பிட முடியறது இல்ல, சிக்கனுமே அவ்வளவா யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால நாட்டுக்கோழி மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோழியாச்சும் வித்துரும். இன்னைக்கு காலில் ஒண்ணு வித்துச்சு. நீங்க எவ்வளவுன்னு கொடுக்குறீங்க இப்ப கோழி?
கோழி? நான் வந்து கிலோ 600 ரூபாய்க்கு கொடுக்குறேன் பிரதர். ஓகே. அது பார்க்க அதிகமா இருக்கலாம், பட் அதுக்கான உழைப்பு தீவனம், ஏன்னா கம்பு நான் பண்ணாரங்க 25 ரூபா பிரதர், இப்போ 33 ரூபா ஆயிடுச்சு. ஓகே ஓகே. மக்காச்சோளம் 33 ரூபா ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸ்டார்டர் மூட நான் முத எடுத்தப்ப 1600 ரூபா பிரதர், இப்ப 1850 ரூபா ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்ப தீவன செலவு கூறப்ப நம்ம கூட்டிட்டே ஆகணும். இப்ப 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன், மக்கள் வாங்கிக்கிறாங்க. பேரம்லாம் அது ஒண்ணு மக்கள் சப்போர்ட் இருக்கு பிரதர். இதை பத்தி புரிஞ்சவங்க இது வரைக்கும் பேரம் பேசுனதே இல்ல. இப்போ 1 கிலோ 100 கிராம் இருக்குன்னா அந்த 100 கிராம் காசு கொடுக்குற மக்கள் இருக்காங்க, அந்த 60 ரூபாய் கூட கொடுத்துருவான். அப்படியே ஆள் இருக்காங்க. கோழி மக்கள் இப்ப மக்கள்லாம் நம்ம வெறும கோழி எங்க விற்போம், நம்மளாம் சாப்பிட முடியாதுல்ல. அந்த சப்போர்ட் ஒரு சிலர் புரியாது, ஆனா நம்ம அடுத்து கொஞ்சம் எச்சு பண்ணலாம்னு இருக்கேன் பிரதர். ஓகே ஓகே. ஒரு 50 ரூபா கூட்டலாம் தீபாவளிக்கு அப்புறம் அப்படின்னு. ஏன்னா அதாவது பிரேக் ஈவன் சொல்ற மாதிரி தீவனத்துக்கும் கோழி வளர்ப்புக்கும் சரியா போயிடுது. நமக்கு லாபம்ன்றது கையை கிடைக்குது. மேய்ச்சல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் வளர்த்தா என்னமே லாபம்ன்றது. இதுவுமே மேய்ச்சல் தான். ஏன்னா இங்க நான் ஒரு 10 தாய்கோழி வச்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு செலவு இல்ல. நம்மகிட்ட 20-30 கோழி இருக்க, அதாவது 10க்கு மேல ஒரு கோழி போனாலும் செலவுதான். ஏன்னா நான் வந்து 11 கோழின்றப்ப ஒரு கோழி கேர் போட முடியாது. தொழில் அதுதான் விஷயம், அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்துட்டு 10 கோழி வளர்த்தா போதும் நினைப்பா. அவங்களுக்காக சொல்றேன், 10 கோழி வளர்க்குறீங்க. இப்ப இந்த எனக்கு 67 சென்ட்னா நான் 10 தாய்கோழி வச்சுக்கலாம். 10 தாய்கோழி 10 கோழி இருக்காது, 10x10 கணக்கு போட்டுக்காங்க. அப்ப 100 கோழி உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கோழிக்கு வந்துட்டு அது கூட ஒரு 10 குஞ்சு சுத்தம். அடுத்து அந்த 10 குஞ்சு ஒரு மாசத்தை பிரிச்சு விடும் கோழி அடுத்து முட்டை வைக்கும். இந்த குஞ்சு விக்க, அதாவது அது அம்மா ஒன்ஸ் முட்டை வச்சு அடப்படுத்து அடுத்து குஞ்சு உரிக்கிறப்ப அந்த முதல் பேட்ச் குஞ்சு உரிச்சிடும் அந்த 6 மாசம் 7 மாசம் கேப்ல. அப்படின்றப்ப நீங்க 10 தாய்கோழின்னு சும்மா சொல்லலாம், ஆனா ஒரு 100 கோழி பண்ணையில இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதை நீங்க ரன் பண்ணோம்னா அது தக்கன நீங்க தீவனம் உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும், தனித்தனியா ஷெட் இருக்கணும், குஞ்சு பொரிச்சா பார்க்கணும். அதனால வந்துட்டு விஷயங்கள் நிறைய இருக்கு. 10 தாய்கோழின்றது ஈஸி கிடையாது. 10ன்றப்ப 100 கோழி நம்மகிட்ட இருக்கும். அதாவது நாங்க 100 கோழியை சொல்லல, குஞ்சுல இருந்து விக்கிற பருவம் பேரன்ல இருந்து. அதனால எத்தனை தாய்கோழி இருக்கும், எத்தனை சேவல் இருக்கு இங்க ஃபார்ம்ல பிரதர்? அதாவது 10க்கு 1 அப்படின்றது வந்து நம்ம வந்துட்டு இப்ப நாட்டுக்கோழி வளர்ப்பு அனுபவம் பிரதர். ஒன்னு வந்துட்டு நம்ம எங்க தேனியில வந்துட்டு எங்களுக்கு கால்நடை யூனிவர்சிட்டி இருக்கு. ஓகே ப்ரோ. அங்கேயும் போய் கிளாஸ் எடுத்தோம். அவங்க 10க்கு 1 சொல்றாங்க. 10க்கு 1ன்றது சிறுவிட வளர்த்திருக்கேன். அதுல கரெக்டா அந்த சேவல் வந்துட்டு ரிப்ரொடக்டிவ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். கோழியை விரட்டிக்கிட்டே இருக்கும், சாப்பிடறப்ப வரட்டும், கோழியை பாக்குறப்பெல்லாம் விரட்டி விழுகும். பட் பெருவடை வந்துட்டு வெயிட் கூடனாலே என்னன்னு தெரியல, அந்த ரிப்ரொடக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்மியாத்தே இருக்கு. ஒரு கோழியை விரட்டி போய் அது அணையறதெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கு. அதனால நான் அந்த 5 கோழிக்கு ஒரு சேவல் வச்சிருக்கேன். சண்டை வரும், சண்டை வந்து அதான் பிரிஞ்சுக்கிறோம் பிரதர். பெருவடையில ஒண்ணு சார் வரைக்கும் சண்டை பிடிக்கும். நம்ம அப்பப்ப பிரிச்சு கொஞ்சம் அடைச்சு வைக்க, திறந்து விட, சண்டை போடும். இப்படியே கொஞ்ச நாள் பண்றப்ப அது பழகிருது. சை வேண்டானே அப்படின்ற மாதிரி. அது அதுக்குள்ள ஒரு சோசியல், அதாவது மேசேவை கீசேவல் ஆயிருது. ரொம்ப டாமினண்டா இருக்க மேச்சேவல் ஆயிருது, கொஞ்சம் டாமினன்ட் கம்மியா கீசேவல் ஆயிருது. அப்படின்றப்ப கோழியில் இப்ப 20 கோழி இருக்கிறப்ப அந்தந்த கோழிக்கு எந்த சேவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதான் பிரிஞ்சு போய்க்குது பிரதர். அது நான் அப்சர்வ் பண்ணேன். நான் என் பண்ணையில் மட்டும் அப்படியே தரேன். நான் அப்சர்வ் பண்ணது இருக்கிற 10 கோழி அந்த பெரிய சேவல்கிட்ட போறது இல்ல. அதுக்கு ஒரு செட் ஆஃப் பேர் இருக்கு, இதுக்கு ஒரு செட் ஆஃப் பேர் இருக்கு. இந்த பேர் மாறுறது கிடையாது. அது ஒரு இது நான் கவனிச்சது. என் பண்ணையிலயா உண்மையா பொய்யான்னு தெரியல, இயற்கையா நம்ம பண்ணையில அந்த இது இருக்கு, சட்டத்திட்டம் இருக்கு. அது காலையில வந்தோடனே அந்த கோழியெல்லாம் அந்த சேலோட தனியா போயிரும், இந்த கோழியில இந்த சேலோட தனியா போயிரும். அதனால சண்டை பிரச்சனை கிடையாது. 10க்கு 1 சொல்லுவாங்க, நான் 5க்கு 1 வச்சிருக்கேன். குஞ்சு பொறிப்பு நல்லா இருக்கு நம்மகிட்ட. நீ என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ? நான் வந்து யூஜி வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். படிச்சுட்டு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல டிஎன்எஸ்டிசில வந்துட்டு ஏஇ அப்ரண்டிஸ் 1 இயர் பண்ணியிருக்கேன், முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ்ல லெக்சரா ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் செமஸ்டர் அடுத்து நான் ஃபர்தரா படிக்கணும் அப்படின்றதுக்காக 1 இயர் மட்டும் என் வேலையை குவிட் பண்ணியிருக்கேன் நான். இது கோழி பண்ண வந்து பார்ட் டைம் தான் பிரதர், ஃபுல் டைமா பார்க்கல. ஃபுல் டைமாவும் பார்க்கலாம், ஆனா நீங்க 24/7 நீங்க இருக்கணும். உங்களோட என்ன சொல்றது, உங்களோட உழைப்ப ஃபுல்லா இதுல கொடுத்தா அதுல வருமானம் இருக்கு. நான் பார்ட் டைமா பண்றேன்னா நான் மட்டும் பண்ணல, வேலை நான் மட்டும் தான் பண்றேன். ஆனா நான் இல்லாத அன்னைக்கு கண்டிப்பா இதுல வந்து சப்ஸ்டியூட் ஆள் இருக்காங்க. என் மிஸ்ஸஸ் வந்துருவாங்க, இல்லைன்னா எங்க அக்கா வந்துருவாங்க, யாராச்சும் ஒரு ஆள். எங்க ஃபேமிலியால நான் சம்பளத்துக்கு ஆள் வைக்கல. என் ஃபேமிலியால இப்ப நான் சப்போஸ் நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது பேப்பர் வேலேஷன் இதெல்லாம் வெளியூர் போற மாதிரி வந்துரும், தூரமா போட்டுருவாங்க. கரூர் எல்லாம் கூட போட்டாங்க உடவை. அப்ப நான் போக வேண்டிய சூழ்நிலை, எனக்கு 4 நாள் 5 நாள் தங்கியிருந்தேன். அப்ப இங்க பண்ணைய பாத்துக்கிறதுக்கு நான் நம்பிக்கையா வந்து எங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் அது நிறைய மிஸ் பண்ணணும் பிரதர்.
ஒண்ணு நான் இங்க லோக்கல் அவங்க அனுப்பிவிட்டு நான் இங்க இருப்பேன். நாங்க 2 பேரும் போனது ரொம்ப ரேரு. 2 பேரும் போயிட்டு அக்கா அங்க இருப்பாங்க. இப்ப எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா ஒய்ஃபும் அக்காவும் காலையில போனாங்கன்னா அவங்க அந்த பிறகு நான் போனோம். அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. நான் அடுத்து மாடலா வாங்கிட்டோம் இல்லையா, அதனால இது வந்து ஒரு டெடிகேட்டடா போலீஸ் வேலை மிலிட்டரி வேலை மாதிரி தான் பிரதர். இங்க நம்ம பக்கத்துலயே இருக்கணும். ஏன்னா ஒரு பட்சம் 10 நிமிஷத்துல வர மாதிரி நம்ம ஒரு அவைலபிளா இருக்கணும். இங்கேயே இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஒரு ஆள் வேணும், வீட்டாள் சப்போர்ட் இருக்கணும். நம்ம வீட்டாள் இருந்தாத்தே, இல்லைன்னா ஒன்னும் சமாளிக்க முடியாது. ஏன்னா உயிர் பொருள் இல்லையா, நேரத்துக்கு தீவனம் போடணும். அதுக்கு தெரியாது நம்ம வீட்டுல யாரும் இறந்துட்டாங்களா இல்ல விசேஷம் நல்லது தெரியாது. அது கஷ்டம் பிரதர். அதை யோசிச்சுக்கணும். அதுக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படின்றத ஒரு நாளைக்கு அதே மாதிரி நீங்க பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க வேலைக்காரங்க இல்ல நீங்க உங்க வீட்டுல நல்லா பாத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு தலையாய வேலை ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்முக்கு வந்து பாத்துருணும். நான் என்ன வேலை காய்ச்சலே வந்தா கூட காலையில மாத்திரை போட்டு படுத்துட்டு சாயங்காலம் வந்து பாத்துட்டே போவேன். பாத்துட்டு போனது திருப்தியா இருக்கும். ஏன்னா இடம் எடுத்திருக்கான்னு பாக்கணும். ஏன்னா ஒரு பொருள் போனாலும் மினிமம் 500 ரூபாய் வைங்க. அந்த 500 ரூபாய்க்காக நான் எத்தனை மாசம் பாடுபட்டு இருப்பேன். கொஞ்சத்துல இருந்து அதை கொண்டு வரலாம் ரொம்ப சிரமம். அதனால அது ஒரு டெடிகேஷன் தான் பிரதர். மழை வெஞ்சாலும் வந்துருவோம் பிரதர், இடி அடிச்சாலும் வரணும், வெயில் அடிச்சாலும் வரணும், வந்து பண்ணையில ஆள் இருந்துட்டே இருக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம், நீங்க பண்ணையிலேயே தங்குற மாதிரி இருந்தா சூப்பர் பிரதர். நான் அதை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒய்ஃப் தான் வர மாட்டாங்க, எல்லாம் டவுனுக்குள்ள இருக்கோம். நாங்க வசதி எல்லாமே அங்க இருக்கனால எனக்கு ஃபேமிலியா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நான். இங்க இருந்தா அவங்களுக்கு உண்மை, அதாவது பண்ணையில நீங்க இருக்கணும். அதாவது உங்களோட பிரசன்ஸ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா நீங்க அந்த பண்ணையில இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் பண்ணலாம். ஏன்னா ஆள் வச்சு பண்றது தோத்துதான் பிரதர் போகணும். ஒரு நாள் உங்க சொத்து பிரதர், இது உங்களுக்கு இருக்கிற ஆத்திரம் யாருக்கு இருக்காது. உங்க சொத்து உங்களுக்கே ஆத்திரம், மத்தவங்களுக்கு இருக்காது. அதனால வந்துட்டு நீங்க அப்படியே நீங்க இல்லாட்டி கூட உங்களுமே பொறுப்பா வந்துட்டு ஒரு ஆளு இருக்கணும். ஃபேமிலியா ஒன்னா வெளியே போக முடியாது. முதல்ல சொல்லிடுறேன். அது கோழி இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி நீங்க லைஃப் ஸ்டாக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாமே கூட 2 நாள் காயப்பட்டு வெளியே விட்டு வந்துடலாம். ஆடு மாடு கோழி இருந்தா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரிதான். அது ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கு. நம்ம வீட்டுல சாப்பிடும்போது நினைப்ப மாடுக்கு அங்க தண்ணி வச்சாங்களா, யாரோ வச்சாங்களா, வெளியே போனாலும் போட்டுட்டே இருப்பேன் நான். என்ன மாடு தண்ணி குடிச்சிச்சா, என்ன நேற்று வரும்போது தண்ணி குடிக்காம இருந்துச்சு, அவங்களே டென்ஷன் ஆவாங்க, இருக்காதே டென்ஷன் ஆவாங்க. என்னடா போய் நிம்மதி எல்லாம் போடிச்சுட்டே இருக்க, நீ பேசாம போவாம. அதனால வந்துட்டு இது பெரிய டெடிகேஷன். உங்களுக்கு மனசு அங்கே நிம்மதியா இருக்க முடியாது. அதனால நான் காலைல போய் சாயங்காலம் வந்து இப்ப 8 மணிக்கு சப்போஸ் ஊருக்கு நைட்டு இருட்டாகி வந்தா கூட எத்தனையோ நாள் நைட்டு மனசு படபடன்னு இருக்கும். அதெல்லாம் சொன்னா சிரிப்பாங்க எல்லாம். தூக்கத்தை திடீர்னு பாம்பு வந்திருக்குமோ, நாய் வந்திருக்குமோ, ஆள் வந்திருப்பாங்களோ, நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் பைக் கிட்ட வந்திருக்கேன். நான் வந்து 1 மணி உட்காந்துட்டுலாம் போயிருக்கேன். இங்க இருக்க பக்கத்துல இருக்க தோட்டத்துக்காரங்க என்ன போன் பண்ணி கேட்பாங்க, என்ன நம்ம தோட்டத்துக்கு உங்க பைக் போகுதுன்னு சொல்லி நான் தான் வந்திருக்கேன். லூஸ் மேல வருவேன், வந்து உட்காந்துட்டுலாம் போயிருக்கேன். இல்ல அங்க வந்து மெயின்ல டீ குடிச்சிட்டு வந்து 1 மணி 2 மணி பாத்துட்டு செட்ல எல்லாம் கல்லாட்டாங்க. அப்படி அந்த இது அந்த டெடிகேஷன் இருக்கு நம்ம. அதனால வருமானம் வருது, அடுத்தடுத்து பண்ணைய சக்சஸா கொண்டு வரும். பண்ணிதான் ஆகணும். அது இருந்தா கண்டிப்பா ஃபார்ம் தொழில ஜெயிக்கலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்க ப்ரோ. கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு 8610555075. அப்படி சப்போஸ் ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா கோச்சுக்கு வேணா, நம்ம அபிஷியல் பேஜ் இன்ஸ்டாலையும் யூடியூப்ல இருக்கு. ஆச்சி ஃபார்ம்ஸ் போட்டாலே வரும். அதுல நீங்க மெசேஜ் பண்ண கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். கால் பண்ணா எடுக்கல அப்படிலாம் நிறைய பேர் இதுக்கு சங்கடப்பட்டிருக்காங்க பிரதர். சொல்லியிருந்தேன் நானு. ஏன்னா இப்ப காலேஜ் போயிட்டோம்னா சங்கடம். கிளாஸ் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன், அப்ப கால் பண்ணுவாங்க. ஃப்ரீயா இருக்கும் போதுதான் பேச முடியும். அதனால நீங்க எப்ப மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணாம இருக்க மாட்டோம். பண்ணுங்க, நீங்க என்ன டவுட்டாலும் கேளுங்க கண்டிப்பா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். கோழி பண்ணையில 3 வருட அனுபவத்தை சொன்னது ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.